ஹாய். டே 12. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்கள். இவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜால மனிதர்கள் யாருன்னா, நம்ம லைஃப்ல இவங்க இல்லன்னா நம்ம இந்த இடத்துல இல்ல. இவங்க இல்லன்னா நம்ம உயிரோடவே இல்ல. இவங்க இல்லன்னா நான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கவே முடியாது. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கும் இல்லையா? உங்க அம்மா, அப்பாவாவும் இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம், உங்க நெய்பர்ஸாவும் இருக்கலாம், இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம். பட் இந்த பெர்சன் இல்லாம நான் இன்னைக்கு இல்ல அப்படின்னு நீங்க ஒருத்தவங்கள ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க தான் உங்களோட மேஜிக்கலான பெர்சன். இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். சில சமயத்துல நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அடுத்தவங்களோட உதவிய தேடுவோம். அது காசாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போறீங்க. இப்போ நீங்க டைரக்டா நீங்க அந்த பிளேஸ்க்கு போ முடியல. உங்களால அந்த அளவுக்கு தைரியமா போ முடியல அப்படிங்கும்போது யாரோட ஹெல்ப்பையும் கேட்பீங்க. வரியா? அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? அதுதான் வந்து ஹெல்ப் கேட்கறது. அந்த ஹெல்ப் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு பெர்சன் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க தான். அடுத்து ஆதரவு. ஆதரவுனா என்னன்னா, இப்போ உங்களுக்கு அம்மா, அப்பா இருக்கிறவங்களா இருந்தாலும் ஓகே. அம்மா, அப்பா இல்லாதவங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். அம்மா, அப்பா இல்லன்னும்போது, நீங்க எஜுகேஷன் இந்த மாரிலாம் வந்து யாரையோ ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க மாரி இருக்கும். ஸோ, அப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா வந்து நிக்கிறாங்க தெரியுமா? அவங்க தான் வந்து ஆதரவு குடுக்குறவங்க. அதே மாரி நீங்க ஒரு ஹாஸ்டல்லயோ எங்கேயோ போறீங்க. இல்ல வேலை விஷயமா வேற எங்கேயோ போறீங்க. படிக்கிறதுக்கு நீங்க ஹாஸ்டல் போறீங்க. இல்ல நீங்க வேலை விஷயமா வெளியூருக்கோ, இல்ல வெளிநாட்டுக்கோ இந்த மாரி போம்போது, அந்த இடத்துல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ கூட ஒரு ஆள் இருப்பாங்க தெரியுமா? அவங்களால தான் நம்ம அந்த இடத்தையே வந்து கிராஸ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கள பத்திலாம் நம்ம மேஜிக்கல் பெர்சன் சொல்றது, இவங்கள மாரி ஆள தான் நம்ம சொல்றோம். அடுத்தது இப்போ நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டீங்க. ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல படிக்கிறதுக்குமே இப்போ 12த் வரைக்கும் முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படி இல்லன்னா காலேஜ் முடிச்சிருப்போம். காலேஜ் முடிச்சோனே எங்க போய் வேலை தேடணும்னு தெரியாது. இந்த மாரி ஒரு வழிகாட்டுதல நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் தேடுறோம் இல்லையா? அவங்களே வந்து ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் ஓகே. இல்ல நீங்க போயிட்டு ஹெல்ப் கேட்கறதா இருந்தாலும். இந்த மாரி பெர்சன்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி பெர்சன தான் நான் மேஜிக்கல் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். என்னோட லைஃப்லயும் அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. நான் ஒருத்தவங்கன்னு சொல்ல முடியாது. நெறைய பேர் நான் வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நெறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாருக்குமே நன்றி உணர்வோட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். நீங்க வந்து ஒரு வேலை ஏதோ பண்றீங்க. பட் உங்களுக்கு வந்து அதுல சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. நம்ம பண்றது கரெக்ட்டா, சரியா அப்படின்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் காட்டுற மாரி ஒருத்தவங்க வழிகாட்டுவாங்க. ஸோ இவங்கலாம் உங்களுக்கு மேஜிக்கல் பெர்சன். அதே மாரி யாருக்கோ அடிபட்டுடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிளட் தேவை அப்படின்னும்போது, அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க தெரியுமா? இவங்கலாம் நம்மளோட லைஃப்ல ஒரு மேஜிக்கலான பெர்சன் தான். இவங்கலாம் இந்த ஹெல்ப் பண்ணலன்னா, நம்பளால இந்த ஸ்டேஜ்க்கு வந்து நின்னு இருக்க முடியுமான்னு கூட தெரியாது. ஸோ, இதெல்லாம் நம்ம நெனச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். இந்த மாரி பெர்சனலாம் நம்ம திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. ஆனா, ஒரு நிமிஷம் நீங்க திரும்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல இவங்கலாம் இல்லன்னா, நம்ம இந்த இடத்துலயே இருந்திருக்க மாட்டோம். அவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப்பெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி நன்றி உணர்வோட இருக்கணும். அது மாரி ஒரு ஆசிரியர்னா யாரு? டீச்சர்ஸ் இல்லையா? ஸ்கூல்ல டீச்சரோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ்ன்றது அ வந்ததே வந்து ரோஸ்லின் ஒரு மிஸ்ஸால தான். அந்த மிஸ் இல்லன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். என் பசங்ககிட்டயும் சொல்வேன். இங்கிலீஷ்ன்றது அவங்க கிட்ட இருந்து தான் நான் ரொம்ப ஆசையா படிக்க ஆரம்பிச்சேன். மேக்ஸ் இது மாரிலாம் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு அந்த சப்ஜெக்ட்டையோ ஏதோ ஒண்ணு அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம தள்ளி போயிருப்போம். இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருந்தா, ஸ்போர்ட்ஸ்ல உங்கள வந்து கைட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் போறோம். பட் எல்லாராலயும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கோ ஏதோ ஒன்னுக்கு போ முடியாது. இப்போ நீங்க ஒரு கரெக்ட்டான பெர்சன் கிட்ட போயிருந்தீங்கன்னா தான், உங்கள அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிட்டு, உங்கள ஒரு நல்ல பிளேஸ்ல ஒரு ஸ்டேட் லெவல்லயோ, இல்ல கண்ட்ரி லெவல்லயோ உங்கள விளையாட விடுறதுக்குலாம் வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. எல்லாராலயும் அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்கணும். அதே மாரி அத்தை, மாமா இவங்கலாம் வந்து அத்தை, மாமா, அக்கா, தங்கச்சி இந்த மாரி யாரோ ஒருத்தவங்க உங்க கூட இருந்து நீங்க டவுன் ஆகுற டைம்ல தூக்கி விட்டுருக்கலாம். உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாரி, இல்ல நீங்க ஸ்டே பண்றதுக்கு, இல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு, இந்த மாரிலாம் இந்த சிச்சுவேஷன்ல நான் எனக்கு கஷ்டமா இருக்க சிச்சுவேஷன்ல அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நெனச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல தாக்கத்த உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல விதமான தாக்கத்த ஏற்படுத்தும். எல்லாமே லைஃபே வந்து இவங்களலாம் நீங்க நெனச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கீங்களோ, உங்க லைஃபே வந்து ஒரு மேஜிக்கலா மாறும். நம்ம ஒரு ஒரு விஷயமும் நன்றி உணர்வுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுங்க.
நம்ம இந்த விஷயத்துல நன்றி உணர்வோட இருக்க முடியுமா, அந்த விஷயத்துல நன்றி உணர்வோட இருக்க முடியுமான்ட்டு ஒரு விஷயத்தையும் தேடி 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 நீங்க நன்றி உணர்வோட இருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு லைஃப்ல மேஜிக்கா நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம போறீங்க, அந்த டைம்ல வந்து உங்களை இந்த மெடிசனே இல்ல, இந்த இடத்துல உங்கள காப்பாத்த முடியுமா அப்படின்னு தெரியாத போது, ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான மெடிசன் இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு நீங்க இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல இந்த மெடிசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க டைரக்ஷன் கை காட்டுறாங்க தெரியுமா? அவங்கலாம் உங்களுக்கு ஒரு மேஜிக்கான பெர்சன் தான். நீங்க ஒரு தொழில்லயோ ஏதோ ஒண்ணு பண்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருப்பாங்க தெரியுமா? உங்கள தொடங்கி வைப்பாங்க. உங்க லைஃப்லயே அந்த தொடக்கம் வந்து அதுக்கப்புறம் உங்க லைஃபே ஒரு சேஞ்ச் ஆன மாரி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்ன்றதே எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியாது. என்னோட நெயில் ஆர்ட் சேனல் பார்த்தீங்கன்னா, 2015ல ஆரம்பிச்ச சேனல். பட் நான் நெயில் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சது 2023ல இருந்து தான். அந்த 2015ல நான் எப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னோட தம்பி அரவிந்த்ன்றவங்க ஃப்ரான்ஸ்ல இருக்காங்க. அவங்க சொல்லிக் குடுத்ததுனால தான் அந்த யூடியூப்ல சம்பாரிக்க முடியும் அப்படின்றத கை காட்டி விட்டது தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல யூடியூப்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதே மாரி ஒரு விஷயம். இப்போ நான் யூடியூபும் கத்துக்கிட்டேன். யூடியூப்லயும் கத்துக்கிட்டு சம்பாதிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா, அதுலயும் நான் எப்படி வந்து ஒரு வீடியோவ போடுறதுன்றது எனக்கு தெரியாது இல்லையா? ஒரு கன்டென்ட் வேணும். அதுக்கு என்ன கன்டென்ட் கன்னா பின்னான்னு போட்டா எல்லாரும் பார்த்துருவாங்களா? பார்க்க மாட்டாங்க இல்லையா? ப்ரொஃபஷனலா நான் சூஸ் பண்றதுக்கு காரணமே என்னோட தங்கச்சி. அவங்களும் ஃப்ரான்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டா நெனச்சு எடுத்துட்டு வந்து குடுத்த பொருள், அவங்களே என் லைஃப்ல எனக்கு கிஃப்ட்ன்றத என்ன அடிக்கடி நினைக்க வச்ச ஒரு கிஃப்ட் அவங்க. அவங்க எனக்கு ஒரு யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லி எனக்கு குடுத்தாங்க. அத வச்சு நானு நெயில் ஆர்ட் பண்ணணும். நெறைய ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நெயில் ஆர்ட் பண்ணுவேன். நெயில் ஆர்ட்ன்றது ஒரு சின்ன சின்னதா நம்ம பண்ணுவோம் இல்லையா? நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, ஒரு குச்சி வச்சு, இல்ல ஹேர் பின் வச்சு, ஐலைனர் வச்சு இந்த மாரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போலாம். அத ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டது எப்போனா 2023ல தான். அப்போ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க. அத படிக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணது அவங்க. நெக்ஸ்ட்டு அதே மாரி இப்ப எல்லாம் கத்துக்கிட்டோம். பட் எல்லாருக்குமே எல்லாம் கத்துக்கிட்டோனே சக்சஸ் ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க இல்லையா? அந்த மாரி என்ன வந்து ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு வந்தது. இத நீ பண்ணு, உன் லைஃப்ல நீ சக்சஸ் ஆவ. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது எல்லாமே எனக்கு தெரிய வச்சது யாருன்னா, என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட். எனக்கும் அப்பா மாரி தான். அவங்க எனக்கு சொல்லிக் குடுத்தது தான். அவங்க என்ன ஒரு இடத்துல இத கத்துக்கோன்னு சொல்லி விட்டது தான். நான் கத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற எல்லாமே அவங்க மூலியமா வந்தது தான். இப்போ நான் இந்த போர்டோட நிக்கிறேன்னா, என் லைஃப்ல ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. அவங்களால தான் இந்த போர்ட வச்சுட்டு நான் நிக்கிறதுக்கு ஒரு காரணமே. ஆம், அவங்க பேரும் கவிதா. டாக்டர் அவங்க. எனக்கு டெலிவரி பார்த்தவங்க எல்லாருமே, அவங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு எனக்கு என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட்டு நெனைக்கிறது அவங்கள. ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி எனக்கு ஒரு விஷயத்துக்கும் அவங்க இத மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. எனக்கு குழந்தை பொறந்தது எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த அளவுக்கு என் லைஃப்ல நெறைய பெர்சன் இருக்காங்க. எனக்கு பிளட் குடுத்தாங்க. நெறைய பேர் இருக்காங்க. எல்லாரையுமே வந்து நான் ஒரு கால் பண்ணனா, என்னோட ஃபோன் கீர்த்தி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ற பெர்சன் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஒரு மேஜிக்கான பெர்சன்ஸ் தான். என் லைஃப்ல எனக்கு ரொம்ப மேஜிக்கான பெர்சன் தான். நான் நன்றி உணர்வோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். எப்பவுமே இந்த மாரி இருப்பேன். நீங்களும் அந்த மாரி உங்க லைஃப்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சாங்க, அந்த மாரி பெர்சன்லாம் ரீகால் பண்ணுங்க. ஒரு முறை ரீகால் பண்ணும்போது நீங்க அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு லைஃப் மேஜிக்கா நடந்துட்டு இருக்கும். ரொம்ப ரீகால் பண்ணுங்க. அடிக்கடி ரீகால் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் நெனச்சு பாருங்க. யார் யாரெல்லாம் நம்மளுக்கு லைஃப்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே எல்லார் லைஃப்லயும் இருப்பாங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியல, என் லைஃப்ல யார் பண்ணா அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு மேஜிக்க மிஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க கண்டுபிடிங்க. எல்லார் லைஃப்லயும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த பெர்சன் விட்றாதீங்க. அந்த பெர்சன் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமா நெறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யோசிங்க. யோசிச்சு ஒரு நன்றி உணர்வ காட்டுங்க. நீங்க ஒரு ஹோம் மேக்கரா கூட இருக்கலாம். இப்போ நீங்க சமைக்கிறத வந்து ஒரு 4 பேர் பாராட்டுறாங்கன்னா, அதுவும் நீங்க போய் ஒருத்தவங்க கிட்ட கத்துட்டு வருவீங்க. ஒண்ணு உங்க அம்மாவா இருக்கலாம். ஸோ இவங்களுக்கும் நீங்க நன்றி உணர்வோட இருங்க. ஒரு அம்மா, அப்பாவா இருக்கலாம். இல்ல வேற ஏதோ உங்க பாட்டி வீடா இருக்கலாம். இல்ல நெய்பரா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்களால நீங்க ஏதோ ஒண்ணு சமைச்சு எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த மாரி பெர்சனையும் நீங்க மைண்ட்ல வச்சு நன்றி உணர்வு காட்டுங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு 3 பெர்சன் உங்க லைஃப்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? இதுலருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல விதமா சொல்லிக் குடுத்த, லைஃப்ப சேஞ்ச் பண்ண, ஒரு நல்ல இடத்துக்கு உங்கள கொண்டு வந்திருக்க, ஒரு 3 பெர்சன பத்தி நெனச்சுக்கோங்க. அந்த 3 பெர்சனையும் தனித்தனியா அவங்க 3 பெர்சன் பத்தி நம்ம நெனைக்க போறோம். ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு
அமைதியான இடத்துல நீங்க உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு பெர்சன் நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு பெர்சன் எடுக்கிறீங்கன்னா, அந்த பெர்சன் உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத வாய தொறந்தே சொல்லுங்க. அமைதியான இடம், யாருமே இல்லாம தனியா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு அந்த பெர்சன் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணுங்க. வாய தொறந்து சொல்லுங்க. சொல்லிட்டு நன்றின்ற மேஜிக்கல் வேர்ட யூஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நெறைய விஷயம் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். பிளெஸ்ஸிங்ஸா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத விஷயம்லாம் மேஜிக் மாரி உங்க லைஃப்ல நடக்கும். ஏன்னா, நீங்க ஏற்கனவே நடந்த மேஜிக்க லைஃப்ல ரீகால் பண்றீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு புதுசா நெறைய மேஜிக்கலான விஷயம் நடக்கும். ஸோ, அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கே வந்து பார்க்கும்போது, நம்மளுக்கு இதனால தான் இப்படிலாம் நடக்குதான்னு உங்களுக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு எல்லாமே நடக்கும். அது மாரி 3 பேர நெனச்சுட்டு 3 பேரா தனித்தனியா ஒருத்தவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத தனித்தனியா ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணி நன்றி உணர்வோட நன்றிய சொல்லுங்க. 3 பேரையுமே கரெக்ட்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன பத்தி எல்லாமே நெனச்சுக்கோங்க. செகண்ட் அதே மாரி இன்னொரு பெர்சன பத்தி எது எதெல்லாம் உங்களுக்கு பண்ணாங்களோ, அதெல்லாம் நெனச்சுக்கோங்க. நெனச்சுட்டு நன்றி உணர்வோட இருங்க. அதே மாரி தேர்ட் பெர்சனையும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்வோட அத நெனச்சு பாருங்க. உங்க லைஃப்ல ரொம்ப சூப்பரா எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அதே மாரி அந்த பெர்சன் கிட்ட நீங்க எப்படி பேசணும் அப்படின்னு தெரியலனா, ஜஸ்ட் அவங்க பேர சொல்லுங்க. சொல்லிட்டு, "உங்களால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்" அப்படின்றத சொல்லுங்க. "நீ பண்ண ஹெல்ப் தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்" அப்படின்றத சொல்லுங்க. உன்னால தான் நான் இப்போ புக்ஸ் படிக்கிற ஆளா இருந்தா, "உன்னால தான் நான் புக் படிக்கவே ஆரம்பிச்சேன். இந்த புக்கால நான் நெறைய நல்ல விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே நன்றி, நன்றி, நன்றி" அப்படின்றது ஒரு 3 முறை சொல்லுங்க. 3 முறை அந்த நன்றின்ற வார்த்தைய 3 முறை நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. இந்த நன்றி உணர்வ நீங்க சொல்றது வாய தொறந்து சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல உங்க பக்கத்துல தான் இந்த மாரி யாராவது இருக்காங்க. அப்படி உங்களால பேச முடியல அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவங்க கிட்ட பேசுற மாரி ஒரு லெட்டர் மாரி எழுதிட்டு வாங்க. நீங்க லெட்டர் மாரி எழுதும்போது, உங்களுக்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆனந்தமா ஃபீல் பண்றீங்களோ ஏன்னா நீங்க முன்னாடி நெனச்ச விஷயம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான பெர்சனா தான் நெனச்சு எழுதுறீங்க. ஸோ அந்த சந்தோஷமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த நெனைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமான விஷயத்த அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த மாரி எழுத சொல்றது. உங்களால வாய் தொறந்து சொல்ல முடியல, இந்த மாரி எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு இன்னும் பல மடங்கா உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க அத எழுதி முடிக்கும்போதே உங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு அப்டின்ற மாரி சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாரி உங்களுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா? நீங்க எது அதிகமா யோசிக்கிறீங்களோ, அத பத்தி தான் ரொம்ப ஈர்ப்பீங்க. ரொம்ப மேக்னெட் மாரி அது உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்டின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாரி நீங்க சந்தோஷமான விஷயத்தெல்லாம் எழுதும்போது, திரும்ப 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 மேஜிக்கான விஷயம் எல்லாமே நடந்துட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ண போறீங்கன்னா, 12த் டே மார்னிங் என்ன பண்ண போறீங்கன்னா, எழுந்துங்க. எழுந்துட்டு உங்களுக்கு லைஃப்ல யாரெல்லாம் மேஜிக்கலா எல்லாம் பண்ணாங்களோ, அவங்கள நெனச்சு பாருங்க. உங்க லைஃபே சேஞ்ச் பண்ண பெர்சன்லாம் நெனச்சு பாருங்க. நெனச்சு பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றின்றத சொல்லுங்க. அதே மாரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னோம் இல்லையா? அந்த 10 பாயிண்ட்ஸ எழுதிட்டு, அந்த ஒரு லைனையும் படிச்சுட்டு நன்றி, நன்றி, நன்றின்ற வார்த்தைய சொல்லுங்க. மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ சொல்லுங்க. அதே மாரி அன்னைக்கு நைட்டும் மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு படுங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ண தெரியாதவங்க ஜஸ்ட் உங்க பிரீத்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்க இன்ஹேல், எக்ஸேல் இத வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்து இன்னைக்கு நடந்த எல்லா அற்புதமான விஷயங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லிட்டு படுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மார்னிங் எழுந்தபோது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மார்னிங்கும் எழுந்தபோது நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி கண்ண தொறந்து நன்றி சொல்லிட்டு ஆரம்பிங்க அந்த நாள. உங்களுக்கு இன்னும் பிளெஸ்ஸிங்ஸா இருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.